அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பிராமணன் சொல்லிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு பெருமை அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா நேரடியாக ஒரு சில கேள்விகளை மதுவந்தி எதிர்த்து கேட்டிருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே நகைச்சுவையாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனலான பரிதாபங்கள் நடத்தக்கூடிய கோபியன் சுதாகர் பாத்தீங்கன்னா இந்த லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதுல பிராமணர்கள் அசைவ உணவை சாப்பிட்றவங்கள எந்த அளவுக்கு மட்டமாக நடத்துறாங்க அப்படின்றத ரொம்பவே துல்லியமாக காட்டியிருந்தாங்க. இது என்னதான் ரசிக்கும்படியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவங்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்றத காட்டி ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாத்திருக்கு. இதனாலேயே பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப ஹர்ட் பண்றாங்க அப்படின்னும் எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னும் பல்வேறு விமர்சனம் வச்சிருந்தாங்க. பாஜக கட்சி ஒரு படி முன்னாடி போயிட்டு கோபி சுதாகர் மேலேயும் வழக்கு தொடர போறோம், இந்த வழக்குல அவங்களை கைது பண்ண வைக்க போறோம் அப்படின்னு எச்ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டலே கொடுத்திருந்தாங்க. சாதாரண யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்களால இந்த மாதிரி அரசியல்ல மோத முடியாது அப்படின்ற காரணத்தினால கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னா மன்னிப்பே கேட்டிருந்தாங்க. இந்த மன்னிப்பு கேட்டது தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே கோபம் அடைய வச்சிருக்கு. அது என்ன, நீங்க ஆளுமையில் இருக்கிறதுனால பிராமணர்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா உடனே வந்துடுறீங்க அப்படின்னு பாஜக கட்சி மேல தமிழ்நாட்டு மக்கள் தற்போது கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா பல கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக மதுவந்தி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்து அந்த நேர்காணல்ல பிராமணர்களுடைய பெருமையும் பிராமணர்களாக பிறந்ததுனாலே நாங்கள் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிய பல விஷயத்தை எதிர்த்து சீமானவர்கள் கேள்வி கேட்டிருந்தாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனாதன எதிர்ப்புல சீமானவர்களும் திருமாவளவனும் இவங்க எல்லோரையுமே அடிச்சு ஓட விட்ட ஒரு காரியம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மதுவந்திலாம் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணாமல் வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இப்படி இருக்க மீண்டும் மதுவந்தி களமிறங்கியதுனால சீமான இடத்துல நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் பிராமண பெருமையை மதுவந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது ஐயர்னு சொல்றதுல உனக்கு என்ன அவ்வளோ பெருமை அப்படின்னும் நீ எதுலதான் சிறந்துட்ட அப்படின்னு விவாதம் பண்ணி ஜெயிக்கிறியா அப்படின்னு நேரடியாகவே பார்த்தீங்கன்னா சீமான் தற்போது விவாதத்திற்கு மதுவந்தி அழைச்சிருக்காரு. இது குறித்து மதுவந்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.